இன்னைக்கு நாம 2015ல ரிலீஸ் ஆன ரகசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்தை எவ்வளவு நாளா நான் எப்படா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்ச படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சிபிஐ எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன சமயத்துல வீட்டுக்குள்ள அந்த பொண்ணுடைய அப்பா, வீட்டுல வேலை பார்க்குற 2 வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 3 பேர் தான் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல யாரா கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு அந்த உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படத்துடைய கிளைமேக்ஸ்ல மொத்த ட்விஸ்டையும் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்னே சொல்ல முடியாது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், அப்படி 1 by 1 ஓபன் பண்ணி அப்படியே நம்ம மண்டைய வெடிய விட்டுருப்பாங்க. அப்படி இருந்துச்சு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே மும்பைக்கு நடுவுல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி சாமிலாம் கும்பிட்டுட்டு பாலை கொண்டு போயிட்டு டீ போட்டு கொண்டு போயிட்டு ஒரு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேபிமா குட் மார்னிங், டைம் ஆயிடுச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது உள்ளுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸையுமே காணோம். இவங்க கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு சரி ஓகே நானே உள்ளுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய கழுத்து அறுக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்து டெட் பாடியா கிடக்குறா. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. சார் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரே போலீஸா நிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கிட்ட போயிட்டு கேட்கும்போது, ஆர்த்திமா நீ இப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த குழந்தை இறந்து கிடக்குறா. ஐயோ என் பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓட அங்க இருக்க போலீஸ்லாம் இந்த பொண்ணை நகர்த்திட்டு போறாங்க. கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்றாதீங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துக்கிட்டு போயிட்டு விடும்போது அந்த அப்பா வந்து ஹக் பண்ணிட்டு இப்பதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்துறாரு. இப்போ அங்க ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. டெட் பாடியை பாக்குறாரு. ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முடி ஒண்ணு இருக்கு. இதை ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரங்க 3 பேரையும் இந்த போலீஸ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல யாரு டெட் பாடியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரமா சொல்றாங்க. நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பேரு ரிமி, நான் ஒரு 30 வருஷமாவே சச்சின் சார் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒன்னும் வேலைக்காரி கிடையாது, எங்க வீட்டுல என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்லும் போது, அதாவது அந்த அப்பாவுடைய பேரு சச்சின் சொல்லும் போது, உன்னுடைய டர்ன் வரும்போது நீ பேசினா மட்டும் போதும், இப்போதைக்கு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவரு கிட்ட போயிட்டு மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன, அந்த பொண்ணை போயிட்டு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இந்த வீட்லயே தான் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், காலையில பால் வந்தோடனே டீ போட்டு கொண்டு போயிட்டு பேபியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்து என் மனசே உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானு, சச்சின் சாரு, அதுக்கப்புறம் சேத்தன் அப்படின்னு சொல்லும் போது சேத்தன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரீசெண்டா வேலைக்கு சேர்ந்து ஒரு 3 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே சேத்தனுடைய ரூமுக்கு போயிட்டு பாக்குறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த ரூம்ல எந்த திங்ஸையுமே காணும். அவன் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் போல. இப்போ மறுபடியும் வந்து அந்த வேலைக்காரமா கிட்ட சேத்தனை காணும், அவனுடைய ரூம்ல எந்த திங்ஸையும் காணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவனுடைய எல்லா திங்ஸுமே ரூம்ல தான் இருக்கும், காலையில ஏஞ்சி பார்க்கும்போது நானும் அவனை காணும் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணேன், எங்கேயோ வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டேன், மேபி அவன் தான் கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவன் கொலை பண்ணிட்டானா இவன் கொலை பண்ணிட்டானா அப்படின்ற விஷயம்லாம் நாங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சுப்போம், நீங்க ஒன்னும் அசியூம் பண்ண வேணாம், நீங்க போலீஸ்காரனுடைய வேலையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தனை வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க இல்லையா, அவனை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அவனுடைய ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவனை உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய கிளினிக்கு ஒருத்தர் சாப்பாடு சப்ளை பண்றாரு, அவரு தான் சேத்தனை அறிமுகப்படுத்தி வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே டாக்டர் மக்களே. சரி நைட்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக சும்மா எங்களை போட்டு நோண்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சேத்தனை காணும், அவனை கண்டுபிடிங்க, அவன் தான் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, யோ இங்க பாரு நான் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரு, நான் தான் விசாரிப்பேன், நீ எனக்கு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, வாங்க ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டு போயிட்டு முதல்ல அம்மாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க நைட் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க ஒரு எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர், இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஈவினிங்கே கிளம்பி போயிருக்காங்க. ஆபரேஷன்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல தான் வந்திருக்காங்க.
காலையில வந்து பார்த்தா அநியாயமா என் பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகும் போது, சரி ஓகே நீங்க போங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது, நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க, எப்போ வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் மட் ஐலாண்ட்ல இருக்க ஒரு பாருக்கு போயிட்டு செமையா சருகு போட்டு வீட்டுக்கு வந்த டைம் ஒரு 11:30-12 மணி இருக்கலாம். நான் பாட்னு வந்து குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு குடிச்சா எதுவுமே ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, யோ இந்த விஷயம்லாம் நான் வீட்டுல உட்கார வச்சு விசாரிக்கும் போது எதுவுமே சொல்லவே இல்லையே, உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய பொண்ணை நான் எதுக்காக கொலை பண்ண போறேன், என்ன நம்புங்க அப்படின்னும் போது, நடிச்சது எல்லாமே போதும், இந்த ஆளை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. நடுவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்ட மக்களே, அந்த பொண்ணுடைய பெட்டு கடியில இருந்து ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பேனா அப்பாவுக்கு சொந்தமான பேனா. இந்த பேனா யாருடைய பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்கும் போது, இது என் பொண்ணுடைய பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு காஸ்ட்லியான பெண் வந்துட்டு ஸ்கூலுக்கு போற பொண்ணு இது யூஸ் பண்ண போறா, பொய் சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபாரன்சிக் டெஸ்டிங் அமுச்சு விட்டுருப்பாங்க. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண, இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்தது இந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டியை கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு யாரெல்லாம் வீட்டுக்குள்ள போனா யாரெல்லாம் வெளியே வந்தா 10 மணிக்கு மேல நீங்க என்ன விஷயம் பாத்தீங்களோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது, நேத்து நைட் ஒரு 10-10:30 இருக்கும். அந்த டைம்ல ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த டாக்டருடைய வீட்டுக்கு போனா, இவன் போயிட்டு ஒரு மணி நேரத்திலேயே டாக்டரும் வீட்டுக்கு வந்தாரு. டாக்டர் வீட்டுக்கு வந்த ஒரு 10 நிமிஷத்திலேயே ரியாஸ் வேகமா கையில அடிபட்டு அங்கிருந்து ஓடின விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, வேற யாரும் அங்க வரல, வேற யாரும் அங்கிருந்து போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சரியா பார்க்கல, ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயம் மட்டும் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே போலீஸ் நேரா கிளம்பி ரியாஸுடைய வீட்டுக்கு போயிட்டு, உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட கேட்கும் போது, நேத்து நைட்டு போன பையன் இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பான், லேட்டா தான் வீட்டுக்கு வருவான், இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, சரி உங்களுக்கு ஆயிஷாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரு ஆயிஷா, என் பையனுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல எந்த ஆயிஷாவை நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபன் பண்ணி சிரிக்கும் போது, ஓ ஃபன்னா, இந்த தெரு முக்குல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்ல டாக்டருடைய பொண்ணு ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் என்ன கனெக்ஷன், இப்போ அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட டைம்ல உங்க பையன் அங்கதான் இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு, கொலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா இப்போ உனக்கு ஃபன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, உன்னுடைய பையன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா நேரா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும், நிறைய குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண ஒரு லேடி வராங்க. கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு குப்பை தொட்டிக்குள்ள இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்து சந்தேகப்பட்டு இதை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, சேத்தனை ஒருத்தர் வேலையை சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவரு சேத்தனுடைய மாமா. நேரா போயிட்டு அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட சேத்தனை பத்தி கேட்கும் போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு போட்டு புலன்னு பிறந்து விசாரிக்கும் போது, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனை நான் பார்க்கவே கிடையாது, நல்ல பையன் சொந்தக்காரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை சேர்த்து விட்டேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அவனுடைய வீட்டு அட்ரஸ் வேணும், அவன் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ அந்த டீடைல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சர்ஜிக்கல் நைஃபை வச்சுதான் இந்த பொண்ணுடைய கழுத்தை அறுத்த மாதிரி தெரியுது, எந்த விதமான நடுக்கமும் இல்லாம பக்காவா கோடு போட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உடம்புல அங்க இங்கன்னு சொல்லிட்டு சில கீறல்களையும் என்னால பார்க்க முடியுது. இந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி பயங்கரமா போராடி இருக்கான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்காங்க. கொலை நடந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஒரு இதுவை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்கள வெளியே காலி பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவரும் டாக்டர் தான். அந்த டாக்டரும் டாக்டருடைய மனைவியும் வந்து கொஞ்சம் துக்கம் விசாரிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் வந்து இந்த பொண்ணுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. என்னையே அரெஸ்ட் பண்றீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தான் உன்னுடைய பொண்ணுடைய கொலையில பிரைம் சஸ்பெக்ட், அமைதியா எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செமையா கத்துறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட் இவரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைம்ல ரியாஸும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு ரியாஸை அட்டாக் பண்ணிட்டு பொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரியாஸ் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஆனா அந்த பொண்ணு பாவமா மாட்டிக்கிட்டா. அந்த பொண்ணை சர்ஜிக்கல் நைஃபை யூஸ் பண்ணி கழுத்து
கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணுடைய கையில இருந்து நாங்க ஒரு முடி சாம்பிள கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணுடைய உடம்புழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு அடிப்பட்டதுக்கான அடையாளம், கீரல் பட்டதுக்கான அடையாளம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இவருடைய உடம்புலயுமே அங்க இங்கன்னு சொல்லிட்டு நகை கீரல்களை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பா இவரு தான் ஆயிஷாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கிடையவே கிடையாது, நான் என்னுடைய பொண்ணை கொலை பண்ணல, நான் எப்படி என்னுடைய பொண்ணை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு மாசம் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். மேபி இந்த விஷயம் தெரிய வந்து கூட இவர் குடிபோதையில கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு தரப்பு வக்கீல் வாதாடும் போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக்ல இருக்காங்க. இப்போ ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்களுக்காக ஒரு வக்கீல் வாதாடணும், அந்த வக்கீல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்கட்டும், அது வரைக்கும் போலீஸ் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஒத்தி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்டாட்டி வந்து புருஷங்காரங்கிட்ட நீ தான் கொலை பண்ணியா, ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா நீயும் என்ன நம்ப மாட்டியா, நம்ம பொண்ணை நானே எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன், சரியான போதையில இருந்தேன், நான் குடிச்சிட்டு குடி போதையில இருக்கும் போது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது, மறுநாள் காலைல ஏஞ்சா எல்லாமே மறந்து போயிடுவேன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க எதுவுமே பேசாம சரி ஓகே நான் உங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன், நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க தப்பிச்சிடுவீங்க, நான் போயிட்டு ஒரு வக்கீல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சிபிஐல இருக்காரு, இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திட்டாங்களாம், நான் தான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு நான் உன் பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன்யா, பக்காவா அப்படியே கிளீனா அறுத்து கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது கிடையாது அப்படிலாம் பேசாதீங்க, என் பொண்ணை நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு அந்த உண்மையாச்சு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு நான் குடிச்சிட்டு வந்தேன், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எப்படி ஞாபகம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு டாக்டர், எப்படி கொலை பண்ணா மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி கை கூட நடுங்காம கொலை பண்ணிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லன்னு கத்துறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது, அன்னைக்கு நைட்டு நீ செமையா குடிச்சிருந்த, அப்படி இருக்கும் போது எப்படி உன் பொண்ணுடைய கழுத்து அறுக்க முடியும், எந்த நடுக்கமும் இல்லாம அந்த சர்ஜிக்கல் பிளேடை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் கரெக்டான பாயிண்ட், நான் என் பொண்ணை கொலை பண்ணவே இல்லை, முதல்ல போயிட்டு அந்த சேத்தனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா மனைவி புலம்பிட்டே இருக்காங்க. உன்ன மாதிரி போலீஸ் சிபிஐ இருக்கிற நிறைய பேரு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டே வாங்கிட்டாங்க, நம்ம இன்னமும் கவர்மெண்ட் கோர்ட் ஹவுஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீ வந்துட்டு எங்களை நல்லா பாத்துக்க மாட்ட போல, எங்கேயாச்சும் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி வீடு காரு வாசல்னு வாங்குவியா, ஏன் இப்படி நீதி நேர்மை நியாயம்னு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது அப்படிலாம் நான் காசு வாங்கினா என்ன தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு உங்களை தூக்கி நடு ரோட்ல போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல இவர் இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து கேக்குறாங்க, நான் அடுத்த மாசம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போயிட்டு தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. அந்த இறந்து போன பொண்ணு எங்க இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேல அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்பாவுடைய ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் மேல அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரங்க ரூம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீழே தான் வேலைக்காரங்களுடைய ரூம், ரிமியோடைய ரூம் அந்த பக்கம், சேத்தனுடைய ரூம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அந்த பொண்ணு இறந்து போனாலையா அந்த ஸ்பாட்டை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறாரு. அப்புறம் வீடு முழுக்க செக் பண்றாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வாஷ் பேஷன்ல அந்த யூவி லைட் அடிச்சு பார்க்கும்போது அங்க ரத்தக்கரை இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஏதோ கழுவி இருக்காங்க, கழுவும் போது ரத்தம் ஊத்தி இருக்கு, அதுதான் அங்க இங்கன்னு சொல்லிட்டு பிளட் ஸ்டெயினா இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது பெட்ல லைட்டா ரத்தக்கரை இருக்கு, இது வந்துட்டு அந்த ரியாஸுடைய பிளட் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிபி தான் அந்த கோர்ட்ல சொன்னார் இல்லையா அதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன விஷயம்லாம் இப்ப நமக்கு தேவை கிடையாது, அது எல்லாமே கணிப்பா இருக்கும், உங்ககிட்ட ரியாஸுடைய பிளட் சாம்பிள் இருந்தா அதோட இதை மேட்ச் பண்ணி பார்த்து சொல்லு, அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே எதுக்காக ரியாஸ் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிருக்கலாம், அதான் அந்த பையன் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான், அந்த விஷயத்த அப்பங்காரம் பார்த்து போலன்னு பிறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லும் போது ஆனா அப்பா தான் செமையா குடிச்சு குடி போதையில இருந்தாரே, அப்படி இருக்கும் போது எப்படி ரியாஸ் அடிக்க முடியும், அந்த பொண்ணை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமால அப்படின்னு சொல்லிட்டு
யோசிக்கும் போது ஆமா இல்ல அதாவது குடிபோதையில இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இருந்தாலும் ஓவரா குடிச்சிட்டு சண்டை போட்டுருக்கலாம், ரியாஸை அட்டாக் பண்ணிட்டு பொண்ணை கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுத்துல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் யூஸ் பண்ற டூல் கிட் இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த சர்ஜிக்கல் பிளேடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த சர்ஜிக்கல் பிளேடு மட்டும் கவருக்குள்ள இல்லாம மேலேயே கிடக்குது. இதை யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போயிட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளேட்ல வந்துட்டு கொஞ்சம் கூட ரத்த கரையே இல்ல, பக்காவா கிளீனா இருக்கு. ஆனா அந்த கத்தியோடைய ஹேண்டில்ல அந்த அப்பாவுடைய கைரேகையும் இருக்கு, அதே போல அந்த பொண்ணுடைய கைரேகையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நேரா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது செக்யூரிட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தண்ணி ஊத்தி எழுப்பி என்னப்பா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பகல் டைம்ல வேற ஒரு இடத்துல வேலை பாக்குறேன், நைட்ல இங்கேயும் செக்யூரிட்டியா இருக்கனா, அதான் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னும் போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலை பார்த்தா உனக்கு என்ன, ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு மிச்சம் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அந்த பொண்ணு இறந்து போனாலியா, அன்னைக்கு நைட் நீ எப்போ டியூட்டிக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 9:45 10 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ தம் அடிப்பியா இல்லனா கடைக்கு எங்கேயாச்சும் வெளியே போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போக மாட்டேன், வரும்போது சாப்பிட்டு வந்துடுவேன், மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யோ பாத்ரூம் கூட போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா போவேன் அப்படின்றாரு. தம் அடிப்பியான்னு கேட்கும்போது அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ பாத்ரூம் கிட்ட போயிட்டு அந்த பீடி துண்டுகள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்திருப்பாரு. அப்படின்னா நேத்து நீ 10 மணிக்கு வந்தவனே மேபி பாத்ரூம் போயிருக்கலாம், இல்ல தம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்கலாம். அந்த டைம்ல யாருன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு யாருன்னா வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ என்னையா வேலை பாக்குற, வேலையை ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு பக்கத்து பில்டிங்ல இருக்காரு பாத்தீங்களா, அவரை விசாரிக்க போறாரு. அங்க போயிட்டு சும்மா பேச்சு கொடுத்துக்கிட்டே விண்டோ வழியா எட்டி பார்க்கும்போது இங்க இருந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய வீடு ரொம்பவே நல்லா தெரியுது, அந்த பொண்ணுடைய பெட்ரூம் நல்லாவே தெரியுது. கர்டன் மட்டும் ஓபன்ல இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க இருந்தே பார்க்கலாம் போல. இந்த எல்லா விஷயத்தையுமே இவர் நோட் பண்றாரு. இப்ப அப்படியே காஃபி டீ எல்லாம் குடிக்கிறாங்க. அப்படியே குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சச்சினை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஒரு 10-15 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்றாரு. உங்களுக்கு சச்சினை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருடைய ஃப்ரெண்டு, அதை தாண்டி எனக்கும் அவருக்கும் எந்த பெரிய தொடர்பும் கிடையாது, நான் அவர்கிட்ட பெருசா பேசுனது கூட கிடையாது அப்படின்னும் போது என்னமா உன் புருஷன் தான் பெரிய பொய்க்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ உன் புருஷனுக்கு மேல பெரிய பொய்க்காரியா இருப்ப போலியே, நைட்டு முழுக்க எக்கச்சக்கமான வாட்டி அவருக்கு கால் பண்ணிருக்க, ஒரு மாசத்துல மட்டும் 40-45 வாட்டி கால் பண்ணி மணிக்கணக்கா பேசிருக்கீங்க, கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்றியம்மா, என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இல்ல சும்மா ஃப்ரெண்டு அடிக்கடியே கால் பண்ணி பேசுவேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டை பத்தி உன் புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தெரியாது அப்படின்றாரு. சரி 28ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல இருந்திருப்பேன் இல்லனா ஆபீஸ்ல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கிடையாது, நீங்க ஹோட்டல் மெரிடியன்ல இருந்திருக்கீங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு கூட நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புருஷன் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகாதீங்க, உங்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் போய் சொல்றீங்க, நீங்களும் அதே டைம் அதே ஹோட்டல்ல இருந்திருக்கீங்க, அங்க இருந்த எல்லாரும் உங்க 2 பேரையும் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. முதல்ல இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவரு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் இங்க ஸ்டே பண்ணுவாங்களா, இன்னைக்கு ஸ்டே பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சச்சினை பத்தியும் தன்னுடைய வைஃபை பத்தியும் கேட்கும் போது ஆமா இவங்க அடிக்கடிக்க ஸ்டே பண்ணுவாங்க, இன்னைக்கு கூட ரூம் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் போயிட்டு அங்க லாபியில உட்கார்ந்துட்டு வராங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த சச்சினுடைய பொண்ணும் அந்த ரியாஸும் சேர்ந்துட்டு இங்கேயே ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வரும்போது அப்பனுடைய கண்ணில் மாட்டினாங்க. அப்படி பாவி என்ன வேலடி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாஸை போட்டு காதா மட்டும் 2 போடு போல அவன் கோவப்பட்டு திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். டே என்னடா எங்க அப்பாவையே அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும் போது இப்போ மத்தவங்களாம் ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த டாக்டர் தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ரிசப்ஷன்ல இருந்தவங்க பார்த்திருக்காங்க. ஹீரோ விசாரிக்க போகும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பர்சனல் மேட்டர்லாம் வெளியே தேவை கிடையாது, இந்த கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் விசாரிங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன், உங்களுக்கு வேணா நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது என்னையா எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறியா, நீ லஞ்சம் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லஞ்சம்லாம் ஒன்றும் கிடையாது சார், சும்மா பேசினேன் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல நீ தாராளமா சும்மா பேசு, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் உண்மையா ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போனாலே கரெக்டா
அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு நீ எதுக்காக சச்சினுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃப்ரெண்ட்லியா சும்மா கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. யோ சும்மா சொல்லாதயா, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு அந்த அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து நீ இங்கே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிட்டு உன் பொண்டாட்டி கூட குஜராத் இருந்திருக்காரு. இந்த எல்லா விஷயமும் உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நீ வீட்டுக்கு வந்திருக்க. இதே டைம்ல அந்த ரியாஸ் இருக்கான் இல்லையா, அவன் நேரா இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நான் போயிட்டு உன்னுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. கர்டன் ஓபன்ல இருக்கு. இந்த பொண்ணு கர்டனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்திலேயே பார்த்தா அந்த பையன் நிக்கிறான். இந்த விஷயத்தை இவரு யதார்த்தமா பார்த்துட்டு பதார்த்தமா அந்த அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றாரு, நீ அங்க யாரு கூட வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, இங்க உன்னுடைய பொண்ணு அந்த ரியாஸ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு செமையா கோவப்படுறாரு. எந்த விதமான ஆதாரமும் இல்லாம என் மேல நீங்க பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வரும்போது நான் எவிடன்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ரிமி அந்த வீட்டு வேலைக்காரமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க போலீஸ் கிட்ட என்ன விஷயம் சொன்னாங்களோ அதே இவங்க கிட்டயே சொல்லும் போது அன்னைக்கு நைட் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவ்வளோ பெரிய சம்பவமா இருக்கு, ஒரு பொண்ணையே கொலை பண்ணிருக்காங்க, உங்களுக்கு எதுவுமே கேட்கலையா அப்படின்னும் போது ஆக்சுவலா அன்னைக்கு நைட் நான் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது ஏதோ பர்னிச்சரை மேல நகர்த்துன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, நான் ஏஞ்சி போயிட்டு என்னன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள அந்த சவுண்டு நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் அப்படின்றாங்க. சரிம்மா நீ போலாம், ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ்னு சொல்லி அனுப்புவாரு. நான் வந்துட்டு மிஸ்ஸஸ் கிடையாது மிஸ் தான், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீங்க என்ன மிஸ் ரெமி அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னும் போது ஓகே மிஸ் ரெமி பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போறாங்க. அடுத்து அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவை போயிட்டு மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க அதுக்குள்ள கிளினிக் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னம்மா புருஷன் ஜெயில இருக்கான், பொண்ணு இறந்து போயிட்டா, நீ பாட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரே மனசுக்கு கஷ்டமா இருக்கு, எதுவுமே பண்ண முடியல, சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் வந்தா இங்கேயும் நீங்க வந்து தொல்லை பண்றீங்க அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க இப்ப போயிடுவோம், உங்களுக்கு அந்த பக்கத்து பில்டிங்ல ஒரு டாக்டரும் டாக்டருடைய மனைவியும் இருக்காங்களே அவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டாக்டரை நல்லாவே தெரியும், என்னுடைய புருஷனும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. நோ கமெண்ட்ஸா, ஏன் உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த லேடியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கும் ரியாஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரியாஸோடைய ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு தூக்கிட்டு வந்து போட்டு பொலந்து விசாரிக்கும் போது அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா இப்போ ரியாஸ் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ரியாஸும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ஓடி போயிடலாம், கண்டிப்பா என்னுடைய அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க, அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்களை அடிச்சு விசாரிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நீ என்ன விஷயம் யோசிக்கிற, யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி ரியாஸ் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அப்பாவையே அடிச்சுட்டு என் கூடவே வந்து ஒன்னா இருக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அவன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவனுடைய கையில காயம் பட்டு ரத்தம் ஊத்துற விஷயத்த செக்யூரிட்டி பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது மேபி அப்படி கூட இருக்கலாம், அப்படி இருந்தா எதுக்காக சேத்தன் காணாம போனா, அவன் எங்க ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே சந்தேகம் தான் சார் எனக்கும், சேத்தனுக்கும் இந்த கொலை கேஸுக்கும் என்ன கனெக்ஷன், அவன் எதுக்காக ஓடி போயிட்டு தலைமறைவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கான ஆன்சரை நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ என்ன பண்ணு அந்த சேத்தனுடைய சொந்தக்கார அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர் எங்கெல்லாம் போறாரு எங்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சு ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சேத்தனுடைய அங்கிள் ஏதோ ஒரு கேரியர் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ட்ரெயின் ஏறி ஒரு பார்க்குக்கு பக்கத்துல மனித நடமாட்டமே இல்லாத ஒரு குகை பகுதி மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு இந்த கேரியரை அங்க வச்சுட்டு வராரு. இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அங்கிள் அங்க இருந்து கிளம்புறாரு. யாரோ வந்து அந்த கேரியரை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு, இப்போ ஒரு கேரியரை வச்சுட்டு இன்னொரு கேரியரை கையோட கொண்டு போயிருப்பாரு, அப்படின்னா இங்கதான் எதையோ மாத்தி கொண்டு போறாங்க போல, உள்ளுக்குள்ள சாப்பாடு இருக்கலாம் இல்ல என்ன வேணா இருக்கலாம், கண்டிப்பா கொண்டு போக அந்த சேத்தன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப யாரோ பின்னாடி பக்கமா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, முகத்துல துணி கட்டி இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த நபரை பிடிச்சி பொலன்னு பொழந்துகிட்டே இருக்கும் போது அங்க வந்த இன்னொரு நபரு நம்ம ஹீரோவை முதுகுலயே அட்டாக் பண்றாரு. இப்போ ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க, ஹீரோவால பிடிக்கவே முடியல.
இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள கொஞ்சம் பீஃப் இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சாப்பிட தேவையான ஃபுட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது இந்த சேத்தனுடைய அங்கிளும் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்க இந்த விஷயம்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே சந்தேகம் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே சேத்தனுடைய அங்கிள் வந்துட்டு ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் போறாங்க. எப்படி ட்ரெயின்ல பாஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் ட்ரெயின்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதை நம்ம விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவரு அங்க ஒரு கேரியரை வச்சுட்டு இன்னொரு கேரியரை கையோட கொண்டு வந்தாரு, அது நம்ம கையில கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை, இன்னும் ஆட்கள் தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ரியாஸுடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் ரியாஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது இவனை தூக்கிடுறாங்க. இப்போ இவங்கிட்ட விசாரிக்கும் போது வழி தாங்க முடியாம ரியாஸ் எங்க இருக்கான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறான். இப்போ ரியாஸ் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி போக அவன் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாமி கும்பிட்டு முடிச்சவனே போயிட்டு சம்மடி அடிக்கிறாரு. அடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவன் ஒரு கன் வச்சிருக்கான் போல, அந்த கன்னால அசிஸ்டன்ட்டை ஷூட் பண்ணிட்டு நீ கிட்ட வந்தா உன்னையும் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறான். நீ இங்கே இரு, நான் போயிட்டு அவனை புடிக்க ட்ரை பண்றேன், ஒன்னும் இல்ல அப்படின்னும் போது கையில தான் காயம் பட்டிருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோ விரட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்பாட்ல வச்சு அவனை புடிச்சிடுறாரு. புடிச்சு அடிச்சு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல அங்க இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க, அது யாருன்னு பார்க்கவே முடியல. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. யாரு ஷூட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேப்ல ரியாஸ் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அதே டைம்ல யாரு ஷூட் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த ரியாஸையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த பையனுடைய பாக்கெட்ல ஒரு பாக்கெட் டைரி மாதிரி வச்சிருக்கான். அந்த டைரி முழுக்க அந்த பொண்ணுடைய பேரையும் இந்த பையனுடைய பேரையும் எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்கான். பையன் உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் தான் பண்ணிருக்கான் போல. சரி ஓகே, போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டே பண்ணியிருந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கிருந்து ஸ்பூனு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே வெள்ளியா இருக்கு சார். நான் இதே போல விஷயங்களை அந்த சச்சின் சார் வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அதே வீட்டுல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நடக்கிற விஷயம்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேத்தனும் இந்த ரியாஸும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு தான் தலைமறைவா இருந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால சொல்றாரு. அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அங்கிள் வந்துட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இப்போ ரெண்டு பேரையுமே யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேத்தன் மட்டும் உயிரோட வெளியே சுத்திட்டு இருக்கான் போல, அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப மறுபடியும் சச்சினுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஷூ ரேக்ல இருந்து ஒரு ஷூவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் சேத்தனுடைய ஷூ. அந்த பையன் ஓடி போயிட்டான், ஆனா எதுக்காக ஷூ போடாம போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிமி அந்த வீட்டு வேலைக்காரமா சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, நான் தூங்கிட்டே இருக்கும்போது ஏதோ பர்னிச்சரை நகத்துற மாதிரி சவுண்டு கேடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமியோட ரூமுக்கு போறேன், நீ போயிட்டு அந்த பர்னிச்சர்லாம் நகத்து அந்த பொண்ணு சொன்னது உண்மையானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிமியோட ரூமுக்கு போறாரு. மேல அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த பர்னிச்சர்லாம் நகத்தும் போது சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல போறாரு. அன்னைக்கு நைட்டு சம்பந்தமே இல்லாம எதுக்காக இந்த பர்னிச்சர்லாம் நகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சோஃபாக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேட் இருக்கு. மேட்ல நடக்கும்போது அந்த இடமே ஹோலா இருக்கு அப்படின்ற மாதிரி சவுண்டு கேக்குது. மேட்டை தூக்கி போட்டு பார்க்கும்போது அது ஒரு இடம் மாதிரி, அதாவது ஒரு சீக்கிரட்டான ஒரு லாக்கர் மாதிரி, ஒரு டோர் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அங்க இருக்கிற விஷயம்லாம் உடைச்சு எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு டெட் பாடி, அது வேற யாருடைய டெட் பாடியும் கிடையாது, சேத்தனுடைய டெட் பாடி தான். அட பாவி, இவனையே யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையான கொலைகாரன் யாரு? இது வரைக்கும் சேத்தன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல வந்திருப்பாங்க, ஒரு சந்தேகத்துல இருந்திருப்பாங்க. இவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கொலைகாரன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும், கொலை பண்ணி வீட்டுக்குள்ளேயே பொச்சு வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சச்சினுடைய வைஃபை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஒரு ஃபேமஸான வக்கீலை மீட் பண்ணி நீங்க தான் இந்த கேஸ்ல வாதாடணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, உங்களால மட்டும்தான் அந்த நபரை வெளியே கூட்டிட்டு வர முடியும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ரொமான்டிக்கா பேசும்போது பையன் விழுந்துட்டாரு. சரி ஓகே, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலும் கோர்ட்டுக்கு போயிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு அவ்வளவு போதையா இருக்கும் போது இவரால எப்படி கொலை பண்ண முடியும், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அவரு தள்ளாடிட்டு படுத்த படுக்கையா சுயநினைவே இல்லாம இருந்தாரு அப்படின்னும் போது அவரால் கொலை பண்ணிருக்கவே முடியாது. இவரு தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரத்தையும் இன்னும்
இன்னும் போலீஸோ சிபிஐயோ சமர்ப்பிக்கவே இல்ல, அது வரைக்கும் இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னும் போது இதுவும் சரியான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்குறாங்க. இவரு சந்தோஷமா வெளியே வராரு. அந்த வக்கீல் வாதாடி முடிச்சுட்டு என்னமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிக்கும் போது இவங்களும் தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சச்சின் வெளியே வராரு. மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்க இருக்கீங்க, உங்களை பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகேவா, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்லம்மா உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்குமே கண்டி, புருஷன் பொண்டாட்டியா உண்மையிலேயே வாழவே இல்ல, மத்தவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னையோட நம்ம உறவை முறிச்சுக்கலாம், நான் அந்த பொண்ணோட போறேன் அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னா மத்தவங்க சொன்னது எல்லாமே உண்மையா, நீ எனக்கு துரோகம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒண்ணுமே பேசாம போறாரு. அந்த லேடி அப்படியே சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. இங்க இருந்து கிளம்பி அதே ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க, ரொமான்ஸ் பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ சச்சினுடைய வீட்டுக்கே போறாரு. அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சச்சினுடைய ஃப்ரெண்டு, இந்த பக்கம் போகும்போது ஸ்வீட் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது சரிப்பா உள்ள வா, டீ காஃபி ஆச்சு குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காஃபி டீ குடிக்க கிடையாது, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உள்ள போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. லைட்டா அப்படியே பேச்சு கொடுக்கும் போது இவர் வந்துட்டு அந்த சச்சினுடைய ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நீ என் பையனுக்கு எப்படி ஃப்ரெண்டு, நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் போனே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது கரெக்ட், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நான் சிபிஐ ஆபீசர், அந்த கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஃபேமிலியை பத்தி அந்த பொண்ணு இறந்து போனதை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே கிளம்புறாரு. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த ரிமி இருக்கா இல்லையா அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவன் ஒரு மோசமான பொண்ணு, அவ என்ன வேணா பண்ணுவா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரிமி தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாரு. இப்ப அப்படியே நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிமியை வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மாவை பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க இருந்து அம்மாவை பார்க்க நேரா போகாம நடுவுல வேற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இருந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் கேட்டு விசாரிக்கும் போது நான் அம்மாவை பார்க்க தான் போனேன், நேரா ட்ரெயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிற, அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், உன்னுடைய புருஷன் யாரு, புருஷன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க, அதை நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போயிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ரிமி அப்படியே சமயம் அழுதுகிட்டே போறாங்க. எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க செக்ஷுவலி ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ரிமியோடைய அம்மாவை மீட் பண்றாரு. அவங்க ஒரு ஹோம்ல இருக்காங்க, அவங்களுக்கு அல்சைமர் இருக்கான், பழைய எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்டாங்க, ஞாபக மறதி ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது, இதுக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சோ அதுவும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துக்கிற கேர்டேக்கர் சொல்லும் போது பரவாயில்ல லைட்டா விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு எப்பெல்லாம் உங்களை பார்க்க வருவா, உங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் யாரு, இப்போ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது அந்த பாட்டி ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு என் பொண்ணு அடிக்கடிக்கெல்லாம் என்ன பார்க்க வரமாட்டா, எப்பயாச்சும் தான் வருவா, அதுவும் அந்த புருஷங்காரன் வந்துட்டு நீ போயிட்டு அம்மாவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் என் பொண்ணு பேசுவா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரே வேர்ட்ல சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன் மக்களே, இதை சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. சார் நான் சொன்னல அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, புருஷங்காரன் தான் பார்க்கவே விட மாட்டானா அதான் சொல்றாங்க அப்படின்னும் போது நீங்க ரிமியோடைய ஹஸ்பண்ட பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ரிமி மட்டும் எப்பயாச்சும் வந்து அம்மாவை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல இப்போ ரிமியோடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவதான் என்னுடைய பொண்ணு, சின்ன வயசுல பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது போட்டோவை போயிட்டு ஹீரோ பாக்குறாரு. பார்த்த ஒரு சமயா ஷாக் ஆகுறாரு. உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த சச்சின் இப்போ எங்க ஸ்டே பண்ணிருக்கான், அவனுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு சார் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ டீமோட அங்க போறாரு. அங்க போயிட்டு பார்க்க சச்சின் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தெரியுது. இத பார்த்து ஹீரோ சமயா டென்ஷன் ஆகுறாரு. அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க, நம்ம வரத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட போயிட்டு இந்த கார்டை டூப்ளிகேட்டா பண்ண முடியுமா, டூப்ளிகேட்டா பண்ணி ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, ஒரே ஒரு கார்டு, அந்த ஒரிஜினல் கார்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் லாக் ஓபன் ஆகும், அதை தவிர்த்து டூப்ளிகேட்லாம் பண்ணவே முடியாது, நாங்க ரொம்ப அதுல ஸ்ட்ரிக்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்காக கீ கார்டை டூப்ளிகேட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூட்டை உடைச்ச மாதிரியோ இல்லனா கதவையே உடைச்ச மாதிரியோ எந்த விஷயத்தையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா கீ கார்டை வச்சு ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கவங்க ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள விட்டுருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இவரு கெஸ் பண்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல இந்த கேஸ்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் சச்சினுடைய வீட்டுல உட்கார வச்சு என்ன விஷயம் ஆச்சு, இது வரைக்கும் ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இந்த பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு என் பொண்டாட்டி கூட அவன் குஜாலமா வருக போறான், அவனுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பொண்ணு அந்த ரியாஸ் கூட சேர்ந்துட்டு வீட்டுல கசமுசா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்ல அவரு சரியான குடிபோதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு குடிபோதையில சரியான கடுப்புல நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த சர்ஜிக்கல் பிளேடை கொண்டு வராரு. கொண்டு வந்தவரு நேரா போயிட்டு பொண்ணு அடிச்சு தள்ளி விட்டு அந்த பையனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கையில கிழிக்கிறாரு. இப்போ இந்த பையனுக்கு மேலேயே ஏறி இவனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல அந்த பொண்ணு ஏதோ ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்து அப்பாவுடைய மண்ணில் அடிச்சு அப்பாவை மட்ட பண்றா. ரியாஸ் செல்லம் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில இப்போ கட்டலாம் போடுறாங்க. அடுத்து அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இவருக்கு ஏதாவது பெருசா காயம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டா காயம் பட்டிருக்கு. ஆனா மயக்கமாயிட்டு இருக்காரு. பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்னும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன். அப்பா குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னா காலையில எல்லாமே மறந்து போயிடுவாரு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் கிளம்பி போயிருக்கான். இப்போ இந்த பொண்ணு இந்த நைஃபை கிளீனா கழுவி அவங்க அப்பா எங்கிருந்து கொண்டு வந்தாரோ அங்கேயே வச்சுட்டு அதை லாக் பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு தான் தெரியல, இந்த பொண்ணை யாரு கொலை பண்ண அப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். யாரு, உன் பொண்டாட்டியா, சாரி உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அந்த பொண்ணு அவ்வளவு கொடூரமான பொண்ணுலாம் கிடையாது, மற்றவளுடைய புருஷனை வளைச்சு போட மட்டும்தான் அவளுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிமி கொலைகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒரு அம்மா எப்படி தன்னுடைய பொண்ணையே கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் சம ஷாக்கு. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நாலாம் டே என்னடா இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப ரிமி என்ன சொல்றாங்க அப்படின்னா வேணாம் அந்த விஷயம்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல நான் சொல்றேன் மத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமி வந்துட்டு நம்ம சச்சின் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும் போது சின்ன பையனா இருக்கும் போது இவங்க அம்மா இந்த பொண்ணுலாம் வந்து வேலையை சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்பயே சச்சின் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்காரு, இந்த பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறாரு, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கசமுசாலாம் பண்றாங்க. இந்த விஷயம்லாம் சச்சினுடைய அப்பாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பா கிட்ட அதுக்கப்புறம் பேசும்போது தான் இந்த உண்மையெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க நட்பு இவங்களுடைய உறவு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போது அப்பா அம்மா பாக்குறாங்க பையனை இப்படியே விட்டா கெட்டு குட்டி செவரா நாசமா போயிடுவான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், ஒன்னும் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதே டைம்ல ரெமிக்கு மனசுடைஞ்சு போகுது, அநியாயமா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டானே, நம்மள எல்லாமே பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்காங்க. இதே டைம்ல தான் சச்சினும் சச்சினுடைய மனைவியும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா 3 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களால குழந்தையே பெத்துக்க முடியாது, இந்த லேடிக்கு வந்துட்டு மலட்டுத்தன்மை இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லேடிக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த டைம்ல இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் ரிமி கூட பழகி இருக்காரு. அவங்க ஒரு பக்கம் கசமுசாலாம் பண்ணி ஜாலியா வாழ்ந்திருக்காங்க, அது மூலமா கர்ப்பமா இருக்காங்க. நான் இந்த கர்ப்பத்தை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது வேணாம் வேணாம் குழந்தை பெத்துக்கலாம், என் பொண்டாட்டியால குழந்தைய பெத்துக்க முடியாது, நீ பெத்து கொடுத்த அப்படின்னா அது மூலமா இந்த குழந்தைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன், நீயும் அங்க வந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட எபா சூப்பர் பிளானா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய வந்துட்டு நான் தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவரு பொண்டாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே இந்த குழந்தைய பாத்துக்க ஒரு ஆயமா வேணும், கேர்டேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. ரிமி குழந்தையும் பாத்துக்கிறாங்க, புருஷனையும் பாத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த லேட்டரா தான் நம்ம பொண்டாட்டிக்காரிச்ச நம்ம பொண்டாட்டிக்காரின்ற மாதிரிங்க சச்சினுடைய பொண்டாட்டிக்காரி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சரியில்லையே இவங்க என்ன கசமுசா பண்ற மாதிரி கிட்ட கிட்ட போயிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க, இவன் என்னன்னா ஷூலாம் கழட்டி விடுறாளே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்து பொண்டாட்டிக்காரி சரியான காண்ட இருக்காங்க, வெளியும் சொல்ல முடியல, புருஷங்காரங்கிட்டையும் போயிட்டு கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு சரியான ஒரு டைம் கிடைச்சிருக்கு. இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது கிடையாது, அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அன்னைக்கு நைட் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு ஆபரேஷன் விஷயமா பக்கத்து ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போனீங்க, ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட்டுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண வேண்டிய ஆபரேஷனை வேற ஒரு டாக்டர் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்த நான் விசாரிச்சுட்டேன், இங்க
பாருங்க அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, அதாவது இவங்க எந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு காலையில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களோ அதே பேஷண்ட்டுக்கு வேற ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அதுக்கான பில்லு ஆக்சுவலா அன்னைக்கு நைட் என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருக்காங்க. போனவங்க இதுக்கு முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த செக்யூரிட்டி அங்க காணும். அவர் வந்துட்டு தம் அடிக்கலாம், பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க நேரா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து குளிச்சுட்டே இருக்கும் போது சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு புருஷங்காரனை கொண்டு வந்து பெட்ல போட்டு போறாங்க. அந்த பையன் வெளியே போறான். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்டாட்டிக்காரி பார்த்துட்டு, இதை விட்டா நமக்கு சரியான சந்தர்ப்பமே கிடைக்காது, இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு இந்த ஆளை ஜெயிலுக்கு அமிச்சிடணும், நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கத்தியை அந்த பொண்ணு கருவி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போனாலோ அதே கத்தியை கொண்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய கழுத்தறுத்து கொலை பண்றாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, கிடையவே கிடையாது, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல இவங்க கத்தும் போது, மேடம் மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, சிபிஐ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் வந்துட்டு கதையை சொல்லி முடிக்கிட்டோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவர் வந்து சொல்லும் போது அவங்களும் அமைதியா போறாங்க. சார் நீங்க வந்துட்டு கதை சொல்றீங்க, கதையில கொஞ்சம் வந்துட்டு லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு, இதுல அந்த சேத்தன் எங்க, சேத்தனை யாரு கொலை பண்ணா, சேத்தன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் இன்னும் கதையே சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க கொலை பண்ணிட்டு வெளியே வரும்போது இந்த விஷயத்த சேத்தன் பார்த்துட்டு இருக்கான். சேத்தனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து நீ எனக்கு சப்போர்ட்டா இரு, நான் சொல்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்னிச்சர்லாம் நகர்த்தி அங்க சீக்கிரட்டா ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அந்த இடத்த ஓபன் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இவனும் காசை வாங்கிட்டு போயிட்டு ஓபன் பண்றான். இதுதான் நமக்கு இப்போ சரியான டைம், அதாவது ஒரு ஆளை கொலை பண்ணா ஒரு வாட்டி தான் ஜெயிலுக்கு போக முடியும், ஒரு 7-8 வருஷத்துல திரும்பி வந்துட முடியும், இந்த ஆளுக்கு எக்கச்சக்கமா பணமும் இருக்கு. அதுவே புருஷங்காரன் 2 பேரை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம போர்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும், அப்படி இல்லைன்னா தூக்கு மாட்டி தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இவங்களும் அதே சமயத்துல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ணி அதுக்குள்ள போட்டு அங்க அந்த ரசகற்பூரம்லாம் போட்டு வாசனை வராத மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிடையவே கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, நான் ஒன்னும் கொலகாரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த போலீஸ் என்ன கேக்குறாரு அப்படின்னா, எல்லாமே ஓகே தான், நடுவுல வந்துட்டு சேத்தனுடைய அங்கிள், அதுக்கப்புறம் அந்த ரியாஸ், இவங்களெல்லாம் யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற யாரு நீதான் அப்படின்றாரு. யோ என்னையா சொல்ற, நான் எப்படியா கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஸ்டார்டிங்லயே இந்த போலீஸ வேலை பேசிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்க, நான் சொல்ற விஷயம்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே காசு கொடுத்து அந்த புருஷங்காரனை எப்படி மாட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு இந்த போலீஸ்காரன் தான் ஐடியா கொடுத்திருக்கான். இந்த மாதிரி ரியாஸ் மட்டும் நான் என் கண்ணால பார்த்தேன், இந்த அப்பா தான் பொண்ணை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் மட்டும் சொன்னா அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவரு ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, ரியாஸை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரியாஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. நீ வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னும் போது, என்னால சொல்ல முடியாது, நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த லேடி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மட்டும் நீ கோர்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லல அப்படின்னா உன்னை நானே கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது, சரி ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் கேக்குறேன், என்ன மட்டும் எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இங்கேயே ஸ்டே பண்ணு, உனக்கு டெய்லி சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தனுடைய மாமாவையே மிரட்டி நீ தான் ரியாஸுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படி சாப்பாடு கொண்டு போற விஷயத்த ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் பார்க்கும்போது, அங்க வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுது வேற யாரும் கிடையாது, ரியாஸும் இந்த போலீஸும் தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்பயும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது, அப்பயும் காப்பாத்தினது இந்த போலீஸ் தான், இவரு தான் ஷூட் பண்ணிருக்காரு. அங்க இருந்த புல்லட்டுடைய எச்சங்கள், அதுக்கப்புறம் இந்த போலீஸும் அந்த பொண்டாட்டிக்காரியும் போன்ல பேசின விஷயங்கள், அந்த விஷயம்லாம் பார்த்துதான் இந்த போலீஸ்காரன் தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இங்க பாரு, தேவையில்லாம என் மேல பழிய போடாத அப்படின்னும் போது, நீ என்கிட்ட பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இங்க பாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கூட வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தான் சிபிஐ நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டும்போது சொல்றாரு. இப்போ கடைசியா நான் எப்படி இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ரிமியோடைய அம்மாவை பார்க்க போகும்போது, இதுதான் ரிமி, சின்ன வயசுல என் பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, அந்த புருஷங்காரன் தான் கொடுமைப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த போட்டோல ரிமி சின்ன பொண்ணா இருக்காங்க. ரிமியை பார்க்கும்போது அப்படியே அந்த இறந்து போனாலையா அந்த பொண்ணை பாக்குற மாதிரி அதே ஜாடையில இருக்கா. இத பார்த்துட்டு தான் கண்டிப்பா ரிமி தான் இந்த பொண்ணுடைய அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிருக்காரு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. அநியாயமா இப்படி கொலை பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அப்படியே பாக்குறாங்க. இவங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரி
ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. முடியும் போது இது ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்டாட்டிக்காரி பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டக்ஸ்டர் சீரிஸ் வேணும்னு கமெண்ட் பண்றீங்க. கூடிய சீக்கிரமே இந்த வீக்லயே வரப்போகுது மக்களே. அடுத்து டக்ஸ்டர் சீரிஸ் தான் போட்டு முடிக்க போறேன். மொத்தமா 12 எபிசோடு. அதை பார்த்து முடிக்கவே 2ல இருந்து 3 நாள் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க. 1 by 1 ஒவ்வொரு சீசனா போட்டு முடிக்கிறேன். அது எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.